श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतिर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரபாவ பத்ததின் ஸ்லோக நம்பர் 12, 13 மற்றும் 14 பிரபாவ பத்ததில 3 ஸ்லோகங்களை பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம கடைசியா பிரபாவ பத்ததினுடைய 11வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாருங்க. பத்மாகாந்த பத அந்தரங்க விபவ உத்ரிக்தம் பதத்ரம் பஜே யத் பக்தியா நமதாம் திரிவிட்டபசதாம் சூடாபதேஸ்வர்பிதம் நித்யாபீத நகேந்து தீதிதி சுதா சந்தோக முச்சைர்வம த்யந்தர்நூதன மமாந்த மந்திக ரசது சேஷாபடச்சத்மனா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகமாக இருந்துன்றது. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் நம்ம அப்படின்னாக்கா, தாமரை மடல்ல அமர்ந்திருக்கக்கூடிய ரங்கநாயகியின் நாயகனான நம்பெருமாள் திருவள்ளுவருடன் சிநேகமாக இருக்கிறதுனால பாதுகை மிகவும் உயர்ந்துள்ளது. அப்பேற்பட்ட பாதுகைகளை நான் வணங்குகிறேன், நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னார் சுவாமி. அந்த ஸ்லோகங்கள் மேலும் அந்த ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றாருனாக்கா, அதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல தேவர்கள் இந்த பாதுகையை தலையில இருக்கும் மனிதனை கண்டு அச்சமடைகிறா அப்படின்னு சொன்னார். அந்த அச்சத்தை போக்க தேவர்கள்லாம் என்ன பண்றாருன்னா, அவளும் ரொம்ப விரைவா வந்து நம்பெருமாள் முன்னாடி நின்று அந்த சட்டாரிய தன் தலையில தரிக்கிறா. இதனால என்ன பண்றான்னாக்கா, அவளுக்கு ஏற்படுறது அச்சம், பயம், அந்த அச்சமானது அந்த பதவியை பற்றிய அச்சம் நீங்குகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த 11வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்து. தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 12 பிரபாவ பத்ததினுடைய 12வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். பாருங்கோ, ஸ்லோகம் என்ன? தத்விஷ்ணோஹோ பரமம் பதத்ரயுகலம் த்ரயந்த பர்யந்தமம் த்ரயந்த பர்யந்தகம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நஹா யத் விக்ராந்தி தசா சமுத்தித பத ரஸ்யந்தி பாதஸ்வினி சக்கியேனேவ சதானதஸ்ய தனுதே மௌலௌ ஸ்திதிம் சூலினஹா அப்படிங்கிறது இந்த பிரபாவ பத்ததினுடைய 12வது ஸ்லோகம். பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற அந்த மொத்த கிரமத்துல 42வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். சரி, இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி தேசிகன் என்ன நமக்கு சொல்ல வர்றார் அப்படின்னு பாருங்கோ. பகவானுடைய திருவடியோட எப்பவுமே தொடர்பிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடியவா 2 பேரா. அது என்னென்ன? அப்பேற்பட்ட திருவடியை நாம் வணங்கணும்னு சொல்றார். அதாவது வால்மீகி பகவான் ராமாயணத்துல உசத்தியா கொண்டாடினார் அப்படின்னு பார்த்தோம். அத
ஹேத்துவா வச்சுண்டு வேதங்கள் கண்டிப்பா பாதுகைகளை கொண்டாடி இருக்கும், சத்தியா சொல்லியிருக்கும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி உபனிஷத் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த உபனிஷத் கூட பாதுகையினுடைய மேன்மையை சொல்லியிருக்கான். எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி. தத்விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்ட்டு உபனிஷத்துல மேற்கோள் காட்டுறாளாம். அதன் மூலமா என்ன சொல்றதுனாக்கா, எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கு, அந்த பாதங்களை தாங்கக்கூடிய அந்த திருவடிகளை, அதனுடைய மேன்மையை வசத்தியா சொல்றதா. அப்படி உயர்ந்த ஐஸ்வர்யம் உடைய அந்த ரங்கநாதனுடைய பாதுகைகள் நமக்கு உயர்ந்த நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறாருங்க. அந்த பாதுகை கூட தொடர்புடையதுன்னு சொன்னோம் இல்லையா? ரெண்டு விஷயம். அது என்னென்ன அப்படின்னாக்கா, நம்பெருமாள் திரிவிக்கிரமனாக நின்ற போது அவருடைய திருவடிகள் என்ன பண்ணுது? அவருடைய திருவடிகள் இருந்தா பெருகியது எது? கங்கை. அப்படி பெருகிய கங்கையுடன் பாதுகை தொடர்புடையதாக ஆனதா. அப்போதிலிருந்தே என்னாருது? கங்கை எவ்வாறு சிவனுடைய தலையில எப்போதும் உள்ளதோ அது போன்று பாதுகையும் சிவன் தலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறாரு. சிவனுடைய தலையில எப்போ ரெண்டு விஷயங்கள் இருந்தது. ஒண்ணு கங்கை, இன்னொன்னு பாதுகை. இது எப்பவுமே தொடர்புடையதாகவே இருந்துட்டு இருக்குமா. அப்பேற்பட்ட வசத்தியான பாதுகைகள் நமக்கு உயர்ந்த நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். தத்விஷ்ணோஹோ பரமம் பதத்ரயுகலம் திரையந்த பர்யந்தகம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நகா. நகன நமக்கு எதை ஏற்படுத்தட்டும்? ஸ்ரேயாம்சி பூயாம்சி. எது விக்ராந்தி தசா சமுத்தித பத பிரஸ்யந்தி பாதஸ்வினி சக்கியேனேவ சதானதஸ்ய தனுதே மௌலௌ ஸ்திதிம் சூலினஹா. சூலினஹான யாரு? சிவபெருமான் இல்லையா? அந்த சிவபெருமானுடைய தலையில இரண்டு விஷயங்கள் எப்பவுமே தொடர்புடையதாகவே இருந்துட்டு இருக்கும். ஒண்ணு கங்கை. அது நமக்கு எப்படி தெரிஞ்சது? திரிவிக்ரமாவதாரத்துல சுவாமி மேல் நோக்கி அந்த அடியை கொண்டு போகும்போது பகவானுடைய எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல அந்த கங்கையானது பட்டு அப்புறம் நம்ம பூமிக்கு கிடைச்சதுன்னு சொல்றா. அது எப்படி பட்டிருக்கும்? இவருடைய பாதம் சிவபெருமானுடைய சிரசுல இருக்கக்கூடிய கங்கையை தொட்டதுனால. அப்போ அவருடைய சிவபெருமானுடைய தலையை ரெண்டு விஷயங்கள் தொட்டுட்டே இருக்கும். ஒண்ணு கங்கை, இன்னொன்னு இந்த பாதுகாதேவி. அப்படி இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரேயாம்சி யாருக்கு? நமக்கு. நகா நமக்கு என்ன பண்ணும் தெரியுமா? ஸ்ரேயாம்சி பூயாம்சி, உயர்ந்த நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்திருக்கார் சுவாமி தேசி. திரையந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? உபனிஷத்துன்னு அர்த்தம். திரையந்தன் என்ன? உபனிஷத்தினுடைய பர்யந்தகம், சமீபத்தை அடைஞ்சிருக்கான், ரொம்ப நெருக்கமா போறது. பர்யந்தகன் என்ன? சமீபத்தை அடைந்திருப்பதும், சிந்தாதீத நினைக்க முடியாமல் இருக்கிற, விபூஷிதிகம், விபூதிகன் என்னது? ஐஸ்வர்யத்தை உயர்ந்த ஐஸ்வர்யத்தை உடையதும், பரமம் உயர்ந்ததுமான விஷ்ணோஹோ, விஷ்ணோஹன என்ன? பெருமாளுடைய தத்து அந்த பதத்திரன் என்னது? பாதுகைகளின் யுகலம் இரண்டாவது. நமக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? பூயாம்சி அதிகமாயிருக்கிற, ஸ்ரேயாம்சி அந்த க்ஷேமங்களை விதரது. விதரதுன்னா என்ன?
கொடுக்கட்டும். எது யாதொரு இந்த ரெண்டு பாதுகையானது விக்ராந்தி தசா. விக்ராந்தி தசானா என்ன? அந்த திரிவிக்ரமாவதாரம் எடுத்தார் இல்லையா, இந்த உலகத்தையே அளக்கும் அந்த சமயம். அந்த விக்ராந்தி தசானா என்னது? பகவான் அந்த மகாபலியினுடைய கர்ப்பத்தை அடக்கிறதுக்காக வாமனனா வந்து திரிவிக்ரமாவதாரம் பண்ணும்பொழுது இந்த உலகத்தை என்ன பண்ணார் அவர்? அளக்கும் சமயத்தில் சமுத்தித உயர தூக்கினாரா தன் கால்களை. எதை? பதன திருவடிகளில் நின்று என்ன பண்ணிட்டு தெரியுமா? பிரத்யந்தி அப்படியே பெருகி வந்தது. எது அப்படின்னாக்கா பாதஸ்வினி. பாதஸ்வினா என்னது? கங்கையினுடைய சக்கியேனேவ. அது என்ன பண்றதுனாக்கா பாதுகையினுடைய ஸ்நேகத்தை ஏற்படுத்துது அல்லவா. அந்த பாதங்களை, பகவானுடைய திருப்பாதங்களை தொட்டுண்டு தானே வந்தது. அப்ப அந்த திருவடிகளை தொட்டுட்டு வரும்போது பாதுகையும் தொட்டுட்டு தானே வரும் இல்லையா? ஏன்னா பிரியாமல் தானே இருந்துட்டு இருக்கா. பகவானுடைய திருப்பாதங்களை எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கக்கூடியவள் யாரு? பாதுகாதேவி. அப்போ பகவானுடைய திருப்பாதங்கள்ல அந்த கங்கையானவள் அப்படி பிரவாகமா ஓடுறா அப்படின்னாக்கா, அப்ப பாதுகைகளையும் என்ன பண்ணுவா? அவட்ட ஸ்பர்ஷமானது ஏற்படதான் செய்யும் இல்லையா? அது ஸ்நேகத்தை ஏற்படுத்ததான் பண்ணும். அப்படி நதஸ்ய வணங்கி இருக்கிற சூலினஹா, ஏன்னா அப்படி வணங்குறார். பகவானுடைய திருப்பாதங்களை எப்பொழுதுமே தன்னுடைய சிரசில் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான், சிவனுடைய மௌலன தலையில் சதா, சதான எப்பொழுதுமே, ஸ்திதி இருப்பவை எது அப்படின்னாக்கா ஸ்திதே தனுதே, அப்படியே இருந்துட்டே இருக்கான். அது செய்கிறது பகவானுடைய திருப்பாதங்கள். அந்த திருப்பாதங்கள் இருக்கக்கூடிய பாதுகைகள் சிவபெருமானுடைய தலையில எப்பவுமே இருந்துட்டே இருக்குமா, சதா இல்லையா? அப்பேற்பட்ட பாதுகைகள் நமக்கு என்ன பண்ணட்டும்? எல்லை இல்லாத க்ஷேமங்களை கொடுக்க வேண்டும். ஸ்ரேயாம்சி பூயாம்சி நகா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற சுவாமி தேசிகன். அதாவது பாதுகையை பற்றி உபநிஷத்துகள் நிறைய இடத்துல சொல்றது, பாதுகையின் பெருமை அத மனதில் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட பாதுகை நமக்கு எல்லை இல்லாத க்ஷேமங்களை கொடுக்க வேண்டும் இல்லையா? திருவிக்கிரமாவதாரம் செய்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து உண்டான கங்கை, அவர் கூடவே வசிக்கக்கூடியவள் யாரு? பாதுகாதேவி. அப்படி இந்த கங்கையையும் பாதுகையையும் எப்பவுமே தன்னுடைய தலையில் தரிச்சென்றவராக இருக்கின்றிருக்காராம். யாரு? சிவபெருமான். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த, பிரபாவம் புகழ் வாய்ந்த அந்த உயர்ந்ததான பாதுகைகள் நமக்கு, யாருடைய பாதுகைகள்? ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகள் நமக்கு உயர்ந்த ஸ்ரேயாம்சி பூயாம்சி நகா அது ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தத்விஷ்ணோஹோ பரமம் பதத்ரயுகலம் த்ரையந்த பர்யந்தகம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நகா யத் விக்ராந்தி தசா சமுத்தித பத பிரஸ்யந்தி பாதஸ்வினி சக்கியேனேவ சதானதஸ்ய தனுதே மௌலௌ ஸ்திதிம் சூலினஹா அப்படிங்கிற மாதிரி இந்த 42வது ஸ்லோகம் பாதுகா சகஸ்திரனுடைய வரிசையில இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது பிரபாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததியில இந்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் பிரபாவ பத்ததினுடைய வரிசையில 13, தொடர் வரிசையில 43வது ஸ்லோகத்தை நாம பார்க்கணும். ஒரே நிமிஷம். பாருங்க, இது பிரபாவ பத்ததினுடைய 13வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் இது? அம்புன்யம் அம்புன்யம்பு நிதேர நன்யகதிபிஹி மீனைஹி யத் கம்யதே க்லேஷானாபி கியத் வயலங்கி ரபசோ துங்கை प्लवंगेश्वरैहि विज्ञाता कियति पुनः क्षितिभृता मंथेन गंभीरता
கிந்தைஹி கேசவ பாதுகா குணமகாம் போதேஹே தடஸ்தாவயம் அப்படிங்கிறது இந்த பிரபாவ பத்தத்தினுடைய 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன நமக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்க. இந்த மீன்கள் இருக்கு இல்லையா, மத்ஸ்யன மீன், அது தண்ணீரை தவிர வேறு இடத்துல உயிர் வாழ இயலாத மீன்கள் என்ன பண்ணாக்கா, இந்த கடல்ல போயிட்டு நீந்தணும்னாக்கா ஓரளவு மட்டுமே தான் இயலுமா. அதனால நீந்தறதுக்கு கொஞ்சமா தான் நீந்த முடியும். இந்த வேகத்தில் நான் தான் பெஸ்ட், ரொம்ப வேகமா போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமான் முதலானவர்கள் கூட கடல்ல ஓரளவு மட்டுமே தான் தாண்டி செல்ல முடியுமா இல்லையா. மீன்களால கூட அந்த கடல்ல என்ன பண்ண முடியாது, ஓரளவு மட்டுமே தான் செல்ல முடியுமா. வேகத்துல சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கா, அனுமான் முதலானவர்கள்லாம். அவெல்லாம் கூட கடல்ல ஓரளவு மட்டுமே தான் தாண்டி போக முடியுமா. அதற்கே கூட என்ன பண்ணுவா, ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த காரியத்தையே பண்ணணும். அதுவும் ரொம்ப அது எளிதான காரியமே கிடையாதுங்கிறார் இல்லையா. மீன்கள் கடல்ல நீந்தறது இல்லையா, அப்படி அது என்ன நீரை தவிர வேற எங்கேயுமே உயிர் வாழ முடியாத மீன்கள் தான் இருந்தாலும் அதால கடல்ல ஓரளவு மட்டும்தான் செல்ல முடியுமா. அதே மாதிரி வேகத்துல சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கா, அனுமான் முதலானவர்கள்லாம். அவா கூட கடல்ல ஓரளவு மட்டுமே தான் தாண்டி செல்ல முடியுமா. அதற்கே என்ன பண்ணாவா, ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. இப்படி திருப்பார்கடலை கடைந்த போது இந்த மந்தார மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலையினுடைய ஆழத்தை ஓரளவு மட்டுமே தான் கண்டதான். மந்தார மலைய இந்த திருப்பார்கடலை இது பண்ணும் பொழுது அந்த ஆழம்னு சொல்லுவா, டெப்த். அதால கூட ஓரளவு மட்டுமே தான் பார்க்க முடியும். சரி, இவ்வளவும் சொல்லிட்டு என்ன சொல்றார், சரி அதை பத்தி நமக்கு எதுக்கு, நம்ம இங்க சொல்ல வர வேண்டிய விஷயத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு, நம்பெருமாளுடைய பாதுகளோட குணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா, பெரிய சமுத்திரம் போன்றுதான். யாராலுமே என்ன பண்ண முடியாது, அந்த சமுத்திரத்தையே மீன்களால கூட ஓரளவுதான் என்ன பண்ண முடியுது, போக முடியுது. நல்ல சமுத்திரத்தை தாண்டவாளால கூட வேகமா போறால கூட சமுத்திரத்தை ஓரளவுதான் தாண்ட முடியுமா இல்லையா. அதே மாதிரி மந்தார மலை கூட ஓரளவுக்கு தான் அதனுடைய கடலுடைய ஆழத்தை பார்க்க முடிஞ்சுதான். சரி, இவ்வளவும் சொல்லிட்டு அதை பத்தி நமக்கு என்ன பரவாயில்ல, இருந்தாலும் நம்பெருமாளுடைய பாதுகைகளோட குணங்கள் இருக்கு பத்தியா, அது எப்பேற்பட்டதுனாக்கா பெரிய சமுத்திரம் போன்றதுதான். அது மாதிரி அதனுடைய மற்றதை போல இல்லாம நாம் அந்த கரையிலேயே அல்லவா நின்று கொண்டிருக்கோம்னு சொல்றார் சுவாமி. இப்போ நம்மளால அந்த சமுத்திரத்தை தாண்டலாம் முடியாது நம்மளால. ஆனா நம்ம இப்ப எங்க இருந்துட்டு இருக்கோம், அதனுடைய கரையின் ஓரமா நின்று இருக்கோம் இல்லையா. அப்படி ஏன் நம்ம அப்படி ஒரு ஓரமா நின்று இருக்கோம் என்று சொல்றார் சுவாமி. உங்களால ஆழம் காண இயலாது என்று சொல்லக்கூடிய மீன்கள் இருக்கான். எப்படியாவது என்ன பண்ண நினைக்கிறது, கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய முயற்சி செய்தபடி வீணடிக்கிறதா. அந்த கடல்ல நீல அகலங்களை அறியணும்னு சொல்லிட்டு சில பேர் முயற்சி பண்றா நீல அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவர் என்ன பண்றானாக்கா, அனுமனாக அவளும் தன்னை அனுமான் அப்படின்னு நினைச்சுன்னா அனுமால தான் தாண்ட முடியும். அவ என்ன பண்றா, அனுமான் என்னின்று தன்னுடைய வீண் முயற்சியை பண்ணிட்டே இருக்கலாம். நாம இது போல செய்ய வேண்டாம். காரணம், நம்பெருமாள் பாதுகளுக்கு உள்ள குணங்கள் எப்படிப்பட்ட தெரியுமா, சமுத்திரத்தை விட ஆழமானது என்று நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவற்றை நாம் என்ன பண்ணோம், வர்ணித்து விடுவோம் என்று ஏன் வீண் முயற்சி செய்ய வேண்டும். அதெல்லாம் வர்ணிக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயமா. எப்பேற்பட்ட ஜாம்பவான்லாம் கூட என்ன பண்ண முடியும்னாக்கா, கடல்ல நீல ஆழத்தை அளக்க முடியுமானா கண்டிப்பா அளக்கவே முடியாது. தண்ணீர்லயே வாழக்கூடிய மீன்களால கூட அதை கடந்து போயிட முடியாது. இப்படிப்பட்ட உசத்தியான கடலுக்கே அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதுகாதேவனுடைய குணங்கள் இருக்கு இல்லையா, அது சமுத்திரத்தை விட ரொம்ப ஆழமானதா அப்படின்னு நம்ம அறிஞ்சு அப்படி நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம வர்ணித்து விடுவோம்னு நம்முடைய வீண் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன பாருங்க, அனன்ய கதிபிகி. அனன்ய கதிபிகினா என்ன அப்படின்னாக்கா,
ஜலத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் சஞ்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடியது எது? மீன்கள். மீனைஹி, அந்த மீன்களால் அம்புனிதேஹே, சமுத்திரத்தினுடைய அம்புனின ஜலத்தில், அம்புன ஜலம், அம்பு அப்படின்னா ஜலத்துக்கு இன்னொரு பேர் சமஸ்கிருதத்துல அம்புன்னு பேர். அம்புனிதேகன ஜலத்தையே நிதியாக கொண்டது எது? சமுத்திரத்தினுடைய அம்புனி. அம்புனி என்னது? ஜலத்தில். கியத்து, கியத்துனா எவ்வளவு தூரம், கம்யதே போகப்படுகிறது இல்லையா? பிளவங்கேஸ்வரைஹி, வானர சிரேஷ்டரான அனுமர் முதலியவர்களால் என்ன பண்றதுனாக்கா, கிளேஷேனாபி, ரொம்ப கஷ்டமே படாம, சிரமத்தினாலும் சாரி கஷ்டத்தோட சிரமத்தினாலும், அம்புனிதேஹே சமுத்திரத்தினுடைய கியத் எவ்வளவு பாகம், அகலம் நீளம் பார்க்கறது இல்லையா? வியலங்கிரி தாண்டப்பட்டது. மந்தேன அப்படின்னாக்கா எது? மந்தேன எது? க்ஷீர சமுத்திரத்தை அவ கடையறா இல்லையா? அப்போ அந்த சமயத்துல அந்த மத்தா இருக்குது, மத்து மாறி வச்சுட்டு கடையறா, அதான் மந்தார் இல்லையா? மத்தா இருந்த க்ஷிதிபிருதா, அந்த மந்தார பர்வதத்தினால், அம்புனிதேஹே சமுத்திரத்தினுடைய கம்பீரதாக, கம்பீரதான எதை குறிப்பிடனாக்கா டெப்த், ஆழமானது. கியதி விஜ்ஞாதா எவ்வளவு அறியப்பட்டது. சரி, தைஹி அவைகளால், கிம் என்ன பிரயோஜனம் இல்லையா? வயம் நாங்கள் என்ன பண்றோம் தெரியுமா? கேசவம், கேசவன யாரே? பெருமாளுடைய பாதுகா, பாதுகையினுடைய குணம், குணங்களாக இருக்கிற மகாம்போதேஹே பெரிய அந்த சமுத்திரத்திற்கு, தடஸ்தாக இக்கரையிலே இருந்துருக்கும். நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக போறோம். அது இவ்வளவு பெருசா, அவ்வளவு பெருசா, அவ்வளவு ஆழமா, இவ்வளவு ஆழமா, அதெல்லாம் நம்ம எவ்வளோ நிறைய பேர் நிறைய முயற்சி எடுத்து பார்த்துட்டா சமுத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சாதாரண சமுத்திரத்துக்கே அப்படின்னா, பாதுகாதேவனுடைய பிரபாவங்கள்ன்றது அதை விட வசத்தியான சமுத்திரம். நாம அதனுடைய ருச்சியை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த ஒரே கரையில தான் நின்று இருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்றது, அதை பத்தி தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கல. அது எப்பேற்பட்டது? மகாம்போதேஹே பெரிய சமுத்திரத்திற்கு, தடஸ்தா இந்த கரையிலேயே நின்று இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபாவ பத்ததி அப்படின்னாலே என்னன்னாக்கா பெருமைகளை பத்தி சொல்றது தானே. எதனுடைய பெருமைகளை பத்தி சொல்றது? பாதுகாதேவியனுடைய பிரபாவங்களை பத்தி சொல்றது தானே. அப்பேற்பட்ட வசத்தியான பாதுகளுடைய பெருமைகள் பெரிய சமுத்திரம் போன்றதுப்பா. அந்த சமுத்திரம் போன்ற பிரபாவங்களை சொல்றதுக்கு நம்ம தொடங்கி இருக்கோம். ஆனா என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? இன்னும் சமுத்திரத்துல இறங்கவே இல்லை, நீந்தவும் இல்லை, அது அகலமும் என்னன்னு தெரியாது, ஆழமும் என்னன்னு தெரியாது. ஆனா கரையிலே தான் இருந்துட்டு பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாதுகளுடைய பிரபாவங்கள் எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டு இக்கரையிலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் ஜலத்துல இளங்கல, நீந்தல, அதனுடைய அகலம் தெரியாது, ஆழம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ரொம்ப சாகரத்தை விட, சமுத்திரத்தை விட ரொம்ப வசத்தியானது அந்த பாதுகாதேவனுடைய பிரபாவங்கள். அப்பேற்பட்ட பிரபாவங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இக்கரையிலேயே இருக்கின்றோம். தடஸ்தாகா இல்ல, இன்னும் கரையில தான் இருந்து பேசிட்டு இருக்கோம், இன்னும் உள்ள இறங்கி போல. அதான் அம்புன் எம்பு நிதேஹி அனன்ய கதிபிகி மீனைஹி கியத் கம்யதே கிளேஷேனாபி கியத் வயலங்கி ரபசோ துங்கைஹி பிளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனः க்ஷிதிபிருதா மந்தேன கம்பீரதா கிந்தைஹி கேசவ பாதுகா குணமகாம்போதேஹே தடஸ்தாவயம். வயம்னா நம்மலாம் பாதுகளுடைய பிரபாவங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையோ? ஆனா நம்ம எங்க இருந்துட்டு இருக்கோம் தெரியுமா? தடஸ்தாகா, அந்த கரையோரமா தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபாவ பத்ததனுடைய 13வது ஸ்லோகம் தொடர் வரிசையில 43வது சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நாம பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 44. அந்த 44வது ஸ்லோகத்துல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம்.
பாருங்க 40 தொடர் வரிசையில 44 பிரபாவ பத்தத்தினுடைய 14வது ஸ்லோகம். பத கமல ரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தः அவிதித பரிபாகம் சந்திரமுத் தம் சயந்தே பரிணத புவனந்தது பத்மமத்யாசதேவா அப்படிங்கிறது பிரபாவ பத்தத்தினுடைய 14வது ஸ்லோகம். இதன் மூலமா சுவாமி சொல்ல வர தாற்பயம் என்ன பாருங்க. அதாவது ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகள் தாமல்ல உள்ள தூசி இருக்கு இல்லையா, தூசிகள், ரஜோபிகின என்ன தூசுன்னு அர்த்தம். அந்த பாத கமலத்திலிருந்து, அதாவது திருவடி தாமரையில் உள்ள இந்த தூசுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தூசுகள் என்ன பண்ணுறதுனாக்கா பாதுகை முழுவதும் தெளிக்கப்பட்ட நறுமணத்தோட வீசியபடி இருக்கிறதாம். மேலும் அந்த பாதுகையில் என்ன பண்ணுது, உபநிஷத்துகளை உடையதாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகளை நம்ம தலையில ஏற்றுக்கொள்வ நிலை என்ன தெரியுமா அப்படின்னாக்கா பாருங்க. அதாவது 2 விஷயம் சொல்ற. இயல்பாகவே இந்த வளர்வது தேய்வது அப்படின்னுடைய சந்திரன் இருக்கு இல்லையா, அதை சூட்டிக்கொள்ளும் பதவியோ இல்லைன்னா தாமரை மலர் அமர்ந்த உலகை படைக்கும் பதவியோ பெறுகிறார்களாம். 2 விதமான பதவிகளை அடைவார்களாம். எம்பெருமானுடைய பாத கமலத்துல இருக்கக்கூடிய அந்த திருவடி இருக்கு இல்லையா, பாதுகைகள், அந்த பாதுகைகளை நம்ம தலையில தரிசிக்கிறது மூலமாக அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த பாதுகைகளை கொண்டாடுறது மூலமாக அர்த்தம். நம்ம உசத்தியா கொண்டாடுறோம் இல்லையோ, அப்படி அந்த பாதுகைகளை நம் தலையில் வைத்து நாம் கொண்டாடினால் 2 விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்றா. 2 பதவி கிடைக்கிறதா. என்ன பதவின்னு பாருங்க. ஒண்ணு, அதாவது வளர்வதையும் தேய்வதையும் இயல்பாக உடைய சந்திரனை தலையில் சுட்டி கொள்ளும் பதவி. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இன்னொன்னு, தாமரை மலரில் அமர்ந்து உலகை படைக்கும் பதவி. 2 விதமான பதவி நமக்கு கிடைக்கிறது. எதனால? ரங்கநாதனுடைய பாதங்களை அலங்கரிச்சிருக்கக்கூடிய, ஸ்நேகத்துடன் எப்பவுமே இருந்திருக்கக்கூடிய, அவருடைய திருப்பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாத கமல தூசி பட்டு நறுமணம் வீசக்கூடிய எம்பெருமானுடைய திருப்பாதுகைகளை நாம எப்பவுமே சதா சர்வதா தியானம் பண்ணிண்டு அவருடைய திருப்பாதங்களை திருவடிகளை நம்ம என்ன பண்றோம், நம்முடைய தலையில தரிச்சுட்டே இருக்கும். என்ன அர்த்தம், கொண்டாடிண்டே இருக்கும். அப்படின்னா நமக்கு 2 விதமான விஷயங்கள் கிடைக்கிறது. அது என்ன 2 விதமான விஷயங்கள்னாக்கா, ஒண்ணு வளர்வதையும் தேய்வதையும் இயல்பாக உடைய சந்திரனை தலையில் சுட்டி கொள்ளும் பதவி. என்ன பதவி? யாரு அந்த சந்திரனை சுட்டி கொள்வா? சிவன். சிவன் தான் என்ன பண்றாருனாக்கா வளர்வதையும் தேய்வதையும் என்ன பண்றாரு உடைய சந்திரனை தன்னுடைய தலையில வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அது அவருக்கு மட்டும்தான். அது அப்பேற்பட்ட சிவன் சொல்லக்கூடிய சிவ பதவி. இன்னொன்னு, தாமரையில் அமர்ந்து உலகை படைக்கும் பதவி. அது என்னது? பிரம்மா. பாருங்க, இந்த இடத்துல தலையில் சந்திரனை சுடும் பதவி என்பது சிவன் பட்டமாகும் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல. தாமரையில் அமர்வது அப்படிங்கிறது பிரம்ம பட்டமா. இப்போ ஒரு கேள்வி தானா எழும். இதற்கான காரணத்தையும் சொல்ற. அது எப்படி சுவாமி நடக்கும் அப்படின்னாக்கா, நம்பெருமாத்திரோட உள்ள பாதுகாதேவிக்கு என்ன இருந்தாக்க என்ன உண்டாக்குன்னா ரஜஸ் அப்படிங்கிற தன்மை உண்டாகும். 3 விதமான குணங்கள் சொல்றார். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சொல்ற. இந்த ரஜஸ் உண்டாகி இவ்விதம் செய்கிறார்களாம். ரஜஸ் என்ற ரஜோ குணத்தையும் குறிக்கும் அப்படின்ற மாதிரி தூசியும் குறிக்கும். 2 விதமான விஷயங்களை சொல்றார். ரஜோபிகின அர்த்தம்,
குணங்கள்ல 3 விதமான குணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இங்க சொல்லும் போது இந்த ரஜோபிஹீனகா ரஜஸ் அப்படிங்கிற அந்த குணத்தை 3ல ஒரு குணமாக இருக்கக்கூடிய அந்த குணத்தையும் குறிக்கும். தூசி அப்படிங்கிறதையும் குறிக்கும். இதுதான் வந்து ஸ்லேடைன்னு சொல்லுவா. இந்த இடத்துல ஸ்லேடைன்னா என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஒரே ஒரு சொல்லு சொன்னாக்கா அது பலவிதமான பொருட்களை குறிக்கும். நானார்த்தா சம்ஸ்கிருத சொல்லுவா, நானார்த்தா சம்ஸ்ரயா ஸ்லேஷா. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட பொருளை அந்த சொல் தருமேயானால் அதுக்கு என்ன பேரு? ஸ்லேடை அணின்னு சொல்லுவா. அணிகள்ல அணி இலக்கணம்னு இருக்கு இல்லையா? சம்ஸ்கிருத அதுக்கு பேரு அலங்காரகான்னு பேரு. சம்ஸ்கிருத அலங்காரம், தமிழ்ல அணி இலக்கணம்னு சொல்லுவா. இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன காண்பிச்சு கொடுக்குறாருனாக்கா, ரஜஸ் அப்படின்னாக்கா ரஜோ குணத்தையும் குறிக்கும், தூசிகளையும் குறிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஸ்லேடையா சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படிங்கிறது இந்த 44வது ஸ்லோகம். அதாவது ரங்கபர்த்துகுனா யாரு? ரங்கநாதனுடைய பதகமல அந்த தாமரைகளுடைய ரஜோபிகி. ரஜோபிகினா என்ன? தூசிகளால். வாசித்தே, வாசித்தேனா வாசனை உள்ளதாகவும் இருக்கக்கூடிய, பரிச்சித, பரிச்சயம்னா ஒரு பரிச்சயம் பண்ணப்பட்டிருக்க, நிகமாந்தே ஏற்கனவே பார்த்தோம். நிகமாந்தம் என்ன? உபனிஷத்துகளை உடையதாகவும் இருக்கக்கூடிய பாதுகை, பாதுகைகளை தாரயந்தகா யாரெல்லாம் தன்னுடைய தலையில வச்சு தரிச்சுட்டு வரக்கூடிய புருஷர்கள் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன பண்றானாக்கா அவிஹித, அவிதித்தன என்னது? அறியப்படாமல் இருக்கிற, அவிதித்தன என்னது? அறியப்படாமல் இருக்கிற பரிபாகம். பரிபாகம் என்ன? குறைவு, வளர்த்தி, இவைகளை உடையதா இருக்கக்கூடிய. எது குறை? பரிபாகனா கொஞ்சம் குறையிறது, வளர்றது, குறையிறது, எது இருக்கும்? சந்திரம், சந்திரனை என்ன பண்ற அப்படின்னாக்கா உத்தம் சயந்தே. உத்தம் சயந்த தன தலைக்கு அலங்காரம் வச்சுக்கிறா இல்லையா? பரிணத உண்டாயிருக்கிற புவனம், தோன்றிருக்கக்கூடிய உண்டாயிருக்கக்கூடிய புவனம், இந்த உலகத்தை உடையதான தத்து அந்த பத்மம் வா தாமரை பூவிலேயாவது என்ன பண்றது? அத்தியாசத்தே இருக்கிறார்களா. பாருங்கோ, ஒண்ணு சந்திரன் அப்படிங்கிற அந்த சம்பந்தத்தோட இருக்கக்கூடியது, இன்னொன்னு பத்மம் தாமரையோட பூவிலேயாவது இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரங்கநாதனுடைய திருவடி தாமரை துணிகளால் வாசனை உள்ளதும், வேதாந்த பிரதிநிதி அந்த பிரதிநிதியா இருக்கக்கூடிய பாதுகைகளை தலையில் வைத்துக் கொள்பவர்களுக்கு பிரம்ம பட்டமாவது சிவன் பட்டமாவது வருகிறதா அப்படிங்கிறத சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமா. பத கமல ரஜோபிகி வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தः அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனந்த தத் பத்மமத்யாசதே வா. இல்லையா? ஒண்ணு சிவ பதவியோ அல்லது பட்டம், பதவின்றதுல பட்டம் என்ன சொல்றாரு? ஒண்ணு சிவ பட்டமாவது கிடைக்கும் அல்லது பிரம்ம பட்டமாவது கிடைக்கும். யாரெல்லாம் அந்த பாதுகா தேவிகளை தன் தலைமையில வச்சு சதா சர்வதா எப்பவும் கொண்டாடிண்டே இருக்கக்கூடிய அந்த புருஷர்கள் இருக்கா இல்லையா, தலையிலேயே வகிச்சுட்டு இருக்கக்கூடிய புருஷர்கள், அப்படி அது என்ன பண்றதுனாக்கா அறியப்படாமல் இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த சிவ பதவி, சிவ பட்டம், இன்னொன்னு பிரம்ம பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான பட்டங்கள் அடையப்படுகிறது, வருகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற சுவாமி தேசிகன். பதகமல ரஜோபிகி வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தः அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனந்த தத் பத்மமத்யாசதே வா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபாவ பத்தத்தினுடைய 14வது ஸ்லோகம்
பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் வரிசையில 44வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இதோட இன்றைய தினத்துக்கு உண்டான 3 ஸ்லோகங்கள் முடியறது. நல்ல நல்ல ஒரு சங்கோஷ்டி, சத்சங்கம், பகவானுடைய இந்த விஷயத்தை பத்தி சுவாமி தேசிகன் எழுதின கிருதியை நாம படிக்கிறது, அதுவும் பிரதி சனிக்கிழமை தோறும் படிக்கிறது, அந்த ரங்கநாதனுடைய ஸ்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இப்படிப்பட்ட சத்சங்கம் நம்ம கிடைச்சதுக்கு அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இதை ஏற்படுத்தின எல்லாருமே இந்த பாகவத கோஷ்டிக்கு மறுபடியும் என்னுடைய கிருதஜ்ஞதையில தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அன்வைக்கணும். அதே மாதிரி நம்மளால இந்த நல்ல விஷயம் எப்பயும் அவர் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு மாத்திரமே கிடைச்சா போரும் அப்படின்னு இல்லாம நம்ம கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், அதான் ஆண்டாள் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆண்டாள் திருப்பாவை அப்படிங்கிற 30 பாடல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தேன்னா ஒவ்வொரு பாசுரத்தையும் எடுத்து நம்ம ஒரு PhD பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆண்டாளையும் தேசிகரையும் பிடிச்சிருந்தாலே போறோம். நம்ம ஒரு உன்னத கதியை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, பாகவதாலா இருந்துட்டு இந்த சத்சங்கம், இந்த கோஷ்டியில இன்னும் நிறைய பேருக்கு இதை நம்ம இந்த வாய்ப்பை கொடுக்கலாம், தெரியப்படுத்தலாம் இல்லையா? வச்சனேகா தரித்திரதான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. சொல்றதுனால நமக்கு என்ன தரித்திரம் உண்டாயிட போறது இல்லையா? அதுவும் பகவன் விஷயத்த, பாகவத விஷயத்த மற்றவாளுக்கும் கிடைக்கும்படி செய்யறதுதான் ஒரு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து. எல்லாமே ஆண்டாள் கிட்ட இருந்து எடுத்துட்டாக்கா நம்ம நிறைய விஷயங்களை தேசிகன் கிட்ட இருந்தும் ஆண்டாள் கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால இது நமக்கு மட்டும் இருந்தா போறோம், நம்ம மட்டும் தெரிஞ்சுட்டா போறோன்றது நோக்கம் அல்ல. இதை வளர்க்கணும். பெரிய இன்னும் நிறைய பல பல என்ன சொல்றது, வாழையடி வாழையா போயிட்டே இருக்கணும்னாக்கா நமக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் இருப்பா இல்லையா? நம்மளுடைய ரிலேஷன் இருப்பா, நெய்பர்ஸ் இருப்பா, இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் இருப்பா. சில பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம இருந்துட்டு இருப்பா. அப்பேற்பட்டவாளுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச விஷயங்களை இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அவளும் இத பெற்று பயன்படும்படி செய்யறதுக்கு நம்மளால முடியும். அதனால அந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்கோ. அப்பதான் இந்த சங்கோஷ்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல பெருகின்றே போகும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவாளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதா இருக்கிறதே பாகவத விசேஷத்துல அது ஒரு முக்கியமான விசேஷம். நமக்கு மட்டும் இருந்தா போரும், நாம மட்டும் தெரிஞ்சுட்டா போரும். அதுக்காக உங்களை யாரையும் நிர்பந்தப்படுத்தல, கட்டாயப்படுத்தல. ஆனா மற்றவாளுக்கும் இதை கிடைக்கும்படி செய்தா நமக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கும். அதுல அதுதான் முக்கியம். அதனால அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய என்ன சொல்றது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். அதெல்லாம் க்ஷமிச்சுண்டு பொறுத்துண்டு என்ன நல்ல விஷயங்களா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பயன்படுத்தும்படி உங்ககிட்ட இந்த விஞ்ஞாபனத்தை சொல்லி நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் படிக்கணும். அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? சுவாமி தேசிகன் நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்கிறோம்னாக்கா இந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய கிருதிகளை அந்த குழந்தைகளுக்கு நாம கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்கோ. அதே மாதிரி இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், புதன் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காத்தால 7 மணிக்கு ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. வாரத்துல ஃபுல்லா எல்லாமே பிஸியா தான் போயிட்டு இருக்கு. திங்கள், புதன், வெள்ளி பார்த்தீங்கன்னா சுவாமி தேசியனோட ஸ்தோத்திர பாடம் சந்தையா போயிட்டு இருக்கு. அதையே நான் கிளாஸா நடத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நிறைய பேர் கேட்டிருக்கா. அந்த ஸ்தோத்திர பாடத்துக்கும் நம்ம இதே மாதிரி பாதுகா சகஸ்திரத்துக்கு அர்த்தம் பார்க்குற மாதிரியே அதுக்கும் அர்த்தம் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே படிச்சா போறோம். சுவாமி தேசிகனுடைய 28 ஸ்தோத்திர பாடங்கள், பாதுகா சகஸ்திரம், இதை படிச்சாலே பெரிய வேதாந்தம் படிச்சதுக்கு சமம். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருக்கார் சுவாமி. அவ்வளவு சாதாரண வேதம், வேதாங்கம், உபனிஷத்து, புராணங்கள், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அடக்க முடியுமோ சுவாமியினுடைய இந்த கிருதிகளே இருக்கு. 28 ஸ்தோத்திர பாடம் படிச்சுன்னா அர்த்தம் தெரிஞ்சுட்டா போறோம். பாதுகா சகஸ்திரம் 1000 ஸ்லோகங்களை வாசிச்சா போறோம். வேற ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இங்க அடக்கி நமக்கு அழகா கொடுத்துருக்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமான சங்கோஷ்டி நடந்துட்டு இருக்கு. திங்கள், புதன், வெள்ளி
சுவாமி தேசியருடைய ஸ்தோத்திரபாட சந்தை நடக்கிறது. இன்னும் அது வந்து கிளாஸஸும் ஆரம்பிக்க போறேன், வியாக்கியானமும் நடத்த போறோம். அதே மாதிரி செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை தோறும் இந்த பாதுகாசகாசனம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த உங்க சர்க்கிள்ல நீங்க சொல்லி இன்னும் நிறைய பேர் இதை சேர்ற மாதிரி, அவளும் இதை அனுபவிக்கிற மாதிரி சொல்லி பண்ணுங்கோ, என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஞ்ஞாபனத்தை இந்த சமயத்துல நான் சொல்லணும்னு தோணித்து. அதனால நான் சொன்னேன். தாசன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன். தன்யவாதா. அப்புறம் சுவாமி, அந்த நீங்க இந்த ஸ்லோகம் எல்லாம் ஆடியோ போடுறேன்னு அது மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ. தன்யோஸ் மேடியா. ధన్యవాదాలు.